தமிழ் முறைப்படி திருமணம் செய்யணும் அப்படின்றது அது இப்போ ஏ நந்தாலா அந்த முறைப்படி தான் திருமணம் பண்ணாரு. அந்த விஷுவல்ஸ்லாம் அவரோட சேனல்லே போட்டிருக்கிறாரு. தமிழ் முறைப்படி திருமணம்னா என்ன? பெண்கள் கணவன் இறந்தால் அதை மரணத்துக்கு பிறகு அந்த தமிழ் பெண் என்ன செய்தாள் அப்படின்றத பற்றி குறிப்புகள் இல்லை. ஆனால் வேற ஒரு குறிப்பு இருக்கு. கணவன் செத்துருவானோன்ற பயம் வந்து தமிழ் பெண்களுக்கு இல்லை. அதனால தான் த புக்ஸ் ஆஃப் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் வந்து நம்ம தமிழ் இலக்கியத்தை பிரிச்சிருக்கான். த புக் ஆஃப் வார் அண்ட் லவ், அகநானூறு புறநானூறு. இதை சொல்றதே அவன் வந்து அதுதான் சொல்லுவான். அவன் தான் ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக முதல்ல சொன்னது இந்த என்னவா இருக்காங்கடா போரையும் காதலையும் அப்படி கொண்டாடி இருக்காங்களே. ஸோ இதில் வந்து எந்த இதுலேயும் திருமணம் குறித்த சடங்குகளும் இல்லை. திருமணத்தின் மூலமாக விதவையாயிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கான சடங்குகளும் இருந்தால் பாட்டில் வந்திருக்கும்ல. அப்போ திருமணம்ன்றது எதை கொடுத்துருக்கு? ஆம்பளைக்கு தேவையில்லாத அதிகாரத்தை தான் இந்த பார்ப்பனியம் கொடுத்துருக்கு. அதையும் பாருங்க, இந்த கன்னிகாதானம் பண்ணாத அப்பாவுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கு மண் நீதியில். கேட்டானா கொமட்டிட்டு வந்துடும். என்னன்னா, அந்த பொண்ணு வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு அவளுக்கு எப்போ திருமணம் செய்கிறாரோ அந்த அப்பா, அது வர மாதம் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மென்சஸில் வரக்கூடிய பிளட்டை குடிக்கணுமா. இப்படி மனு நீதியில் இருக்கு. அதாவது கன்னிகாதானம் செய்த தகப்பன் உத்தமமான தகப்பன், பாணிக்கிரகணம் செய்யும் தகப்பன் மோசமான தகப்பன். அதனால எனக்குன்னு ஒரு மரபு இருக்கு, எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. தமிழ் முறைப்படி நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம். பாருங்க, தமிழ் முறைப்படி ஓதுவார் ஓத, திருவாசகம் தேவாரம் முழங்க, பாருங்க நான் திருமணம் செஞ்சுக்கிறோம் தமிழ் முறைப்படி. சார் சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. பாருங்க, புரோகிதர் இல்லாத தமிழ் முறைப்படி திருமணம். சரி, தமிழ் முறைப்படி திருமணம் சொல்றீங்களே, சிலப்பதிகாரத்தில் சிவபெருமனை பற்றி எங்கேயாவது வருதா? முருகனை பற்றி எங்கேயாவது வருதா? மகாவிஷ்ணுவை பற்றி எங்கேயாவது வருதா? லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, பிள்ளையாரு, இதெல்லாம் எங்கேயாவது வருதா? இல்லை. அப்புறம் என்ன சிலப்பதிகார முறைப்படி திருமணம்னு சொல்றாங்களே, சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் திருமணம் எப்படி நடந்தது? யாகம் வளர்க்கறது யாரோட வேலை? தமிழர்கள் பாரம்பரியமா? யாகம் வளர்ப்பது ஆரியர்கள் முறை. அப்புறம் என்ன தமிழ் வழியில நாங்கள் திருமணம், தமிழ் மரபு திருமணம். அதாவது அரை வேக்காட்டுத்தனமான பகுத்தறிவு பயன் தராது. பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருப்பதற்கும் பகுத்தறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ கடைசியாக எங்கே வந்து நிற்கிற? தேவாரம், திருவாசகம், இதுக்கு நான் சொல்ல வேணாம், அண்ணாவே சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கேள்வி அண்ணாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி. பார்ப்பனர்கள் இல்லாத திருமணம் என்பதை முதலில் மொழிந்தது பெரியார். அதை சட்டமாக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் அண்ணா. நீ வந்து முக்கியமான விஷயம், நீ பார்ப்பனரை கூப்பிடல, யாகம் வளர்த்தன்றிய. யாகம் வளர்க்கறது தமிழர்களோட வேலையா? தமிழர்கள் யாகம் வளர்த்ததாக எந்த இலக்கியத்தில் இருக்கு? சடங்குகளை விட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த சடங்குன்னு நீ உன்னை கொண்டு வரும்போதே அந்த சடங்குகளை நடத்துவதற்குன்னு ஒருத்தன் வருவான். அதை ஒருத்தன் ஆர்கனைஸ் பண்ணணும்ல. அப்பவே வந்து ஹைரார்கி வந்துடுது. அப்போ ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் கீழேன்றது வந்துடுது. எதுவுமே தேவையில்லை. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அதில் மறைந்திருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்னா, இப்போ சமீபத்தில் ஒரு டாபிக் வந்து ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. தமிழ் முறைப்படி திருமணம் செய்யணும் அப்படின்றது. அது இப்போ ஏ நந்தாலா அந்த முறைப்படி தான் திருமணம் பண்ணாரு. அந்த விஷுவல்ஸ்லாம் அவரோட சேனல்லே போட்டிருக்கிறாரு. நம்ம அவரை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நம்ம பேச போகிறதில்ல. தமிழ் முறைப்படி திருமணம்னா என்ன, அதுக்கு முன்னாடி திருமணம்னா என்ன, இப்போ மனம்னா வந்து கூடுதல், இணைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நவீன கால சொசைட்டிக்கு, இப்போ நம்ம வாழ்கிற இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு ஒரு குடும்பம் என்ற அமைப்பு வந்து ஆதி காலத்தில் அந்த செட்டப் உருவானதுலேருந்து இந்த நவீன கால சொசைட்டி வரைக்கும் நம்ம வந்துருக்கிறோம். அதில் திருமணத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இப்போது திருமணம்னு வந்துட்டாலே அது ஒரு 2 மனங்கள் இணையிறது. இப்போ பேனர்லாம் அதான் போடுவாங்க, இருமணம் இணையும் விழா. இந்த திருமணம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விழாவாக அப்படிலாம் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 நிகழ்வுகள் பெரிய விஷயமா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பார்க்கப்படும். 3ன்னு சொல்லலாம், சில இடத்துல 4ன்னு சொல்லலாம். ஒன்று, முதலில் அவன் பிறப்பது. அவன் பிறப்பதை பற்றி அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் குழந்தையா இருப்பான், அவள் குழந்தையா இருப்பான். அப்போ அதை சுற்றி என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. 2வது, அவனது திருமணம் அல்லது அவளது திருமணம்.
அவன்னு நான் இந்த இடத்துல சொல்லும் போதெல்லாம் அது அவளையும் சேர்த்து தான் குறிக்கும் அப்படின்னு பார்வையாளர்கள் எடுத்துக்கலாம். நான் தனியாக சொல்லலை அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சொன்னால் போர் அடிக்கும். அப்போ அவர்களது திருமணம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த மைல் ஸ்டோன். 3வது மைல் ஸ்டோன் வந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது 3வது மைல் ஸ்டோன். 4வது மைல் ஸ்டோன் வந்து போய் சேர்ந்துடுறது. ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நமக்கு தெரியாது. ஸோ வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான 2 ஈவெண்ட்னா அவனுடைய திருமணமும் அவர்களுக்கு பிறகு போகிற குழந்தை பிறப்போம். ஆமாம். ஏன்னா மற்ற அவரே பிறந்தது அவரே செத்து போனதுன்றது 2த்தையும் அவருக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ மொத்த 4 ஈவெண்ட்டில் இந்த 2 ஈவெண்ட் முக்கியமான ஈவெண்ட்டாக மாறுது. இந்த திருமணம்ன்றது முதல்ல இந்த சமுதாயத்தில் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் ஒரு வேட்டுவ சமூகமாக வேட்டையாடி வாழக்கூடிய மனிதர்களாக ஆரம்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் திருமணம்ன்றதெல்லாம் தேவைப்படலை அவங்களுக்கு. 2வது, அப்போது வந்து முதலில் உருவானது பெண்வெளி சமூகமாக தான் இருந்தது. பெண்வெளி சமூகம்னா அதுதான் எல்லா மிருகங்களுக்கும் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். பெண் மிருகம் கூட்டமாக இருக்கும், ஆண் மிருகம் தனியாக இருக்கும்னு. அப்படி தான் நம்ம ஆரம்ப கட்டத்திலலாம் இருந்தாங்க. அப்புறம் அவர்கள் ஒன்றாக ஒரு இடமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லி குகைகளை விட்டு புல்வெளிகளுக்கு அவர்கள் வரும்போது விவசாயம் பண்ணுறதுன்றது தான் முதல் முறையாக தொடங்கப்படுகிறது. வேளாண் சமூகம் உருவாகுது. எப்பவுமே வேளாண் சமூகமே வந்து எப்போ உருவாகுதுன்னா ஆற்றங்கரையை ஒட்டி அவர்கள் குடியேறும் போது தான். ஏன்னா ஆற்றங்கரையை ஒட்டி தான் தண்ணி கிடைக்கும். 24 ஹவர்ஸும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அப்போ தண்ணீரை தேடி தண்ணீர் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை பகுதியாக அவர்கள் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் என்னென்னா 2 வகையான விஷயம். ஆற்றுல மீனும் கிடைக்கும், உணவாச்சு, தண்ணியும் கிடைக்கும், குடிப்பதற்கும் ஆச்சு. அப்போ அதுலேருந்து படிப்படியாக விவசாயத்துக்கு மாறுறாங்க. விவசாயம் வரும்போது ஒரு அமைப்பு தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே கூட ஒரு இதில் சொல்லியிருந்தோம், இந்த குழந்தை பிறப்புன்றது வந்து மனிதன் நிமிர்ந்த பிறகு குழுவாக வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த குழுவாக வாழும்போது கூட திருமணம்ன்றது அவங்களுக்கு பெருசாக வரல. ஒரு குழுவாக இருப்பாங்க, யார் வேணால் யார் கூட வேணால் இருப்பாங்கன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அதன் பிறகு விவசாயம் ஒரு நிலம் சார்ந்த விஷயம். இந்த ஏரியா எந்து அப்படின்னு ஒன்று உருவாகுது இல்லை, இந்த இடத்துல நான் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போது வந்து நில உடைமைன்னு ஒன்று வரும்போது ஆணோட கண்ட்ரோல் அதிகமாகுது. தொல்காப்பியத்திலே திருமணத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்காருன்னா, பொய்யும் வலுவும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது உலகத்தில் பொய்யும் ஏமாத்து வேலையும் ஜாஸ்தியானதுக்கு பிறகு ஐயன் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு வரும். அதாவது பெரியவங்கெல்லாம் சேர்ந்து, ஐயன்னா ஐயர் இல்லை, பெரியவங்கெல்லாம் சேர்ந்து காரணம் என்ன ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லுது. திருமணம்ன்றது எப்படி வருதுன்னா, பொய்யும் ஏமாத்து வேலையும் வருது. பழகிட்டு நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு விட்டு ஓடிடுறாங்க, இல்லை விட்டு ஓடி போயிடுறாங்க பொம்பளைங்க. இப்படிலாம் வருதுன்றப்ப தான் திருமணம்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. யார்? பெரியவர்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது தொல்காப்பியம் பூராமே என்ன சொல்லுது, என்பனர் புலவர், என்பனார் ஐயர் அப்படின்லாம் அதாவது அவங்க சொன்னாங்க, இதுக்காக அவங்க உருவாக்குனாங்கன்னு தனக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சதாக தான் தொல்காப்பியம் ஃபுல்லாகவே வரும். இப்படி அந்த திருமணம்னு ஒன்று உருவாகும் போது பழைய சங்க இலக்கியங்களை வச்சு நம்ம பார்த்தோம்னா, சங்க இலக்கியம்னே அதை சொல்லக்கூடாது, பழந்தமிழ் இலக்கியம்னே வச்சுப்போம். அது ஏன்றதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இந்த பழந்தமிழ் இலக்கியங்களில் வந்து திருமணங்களை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, 2 பேர் ஒன்றாக சேர்ந்து பழகுவது அப்படின்னா நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி பாட்டு பாடுறது, மரத்தை சுற்றி ஓடுறது, டான்ஸ் ஆடுறதுலாம் கிடையாது. உண்மையிலே என்னன்னா லிவிங் டுகெதர்னா கான்செப்டே. முதலில் ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, உறவு வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் வாழ முடியாதுல்ல. நமக்கு அந்த கமிட்மெண்ட் எதுக்கு முதல்ல இவன் வந்து எனக்கு கம்பேட்டிபிளானே தெரியாமல் எப்படி கமிட் பண்ணுறது? லிவிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்களே, அது எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா ஃப்ரீ செக்ஸ்ன்னு பார்க்குறாங்க. அது ஃப்ரீ செக்ஸ் இல்லை, ட்ரையல் செக்ஸு. ஒரு பைக் வாங்கினா கூட ஓட்டி பார்த்துட்டு தானே வாங்குறேன். ஒரு பைக் வாங்குற, ஓட்டி பார்க்காம அந்த மாடலை வாங்குவியா? டெஸ்ட் டிரைவ் போகாமல் வாங்குறியா? ரொம்ப பச்சையாக பேசுகிற மாதிரி. பச்சையாக இல்லை, நான் உண்மையாக பேசுகிறேன். கற்பென்பது யாதெனின் கரணத்துக்கு பின் புணர அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாரு.
கற்புனா என்னன்னா அவரே சொல்லிட்டாரு, கற்புனா கற்போட இருக்கணும். அந்த கன்றாவிலாம் அப்பயே வந்துருச்சு. இல்ல அந்த கான்டெக்ட் கற்பும் இப்ப இருக்கிற கற்பும் வேற வேற தானே, அப்படி இல்லையா? இல்லம்மா, கற்புன்ற கான்செப்டே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம. அதை தான் கேட்குறேன். கற்புனா என்னது? ஒரு பொண்ணு வந்து இருக்கிற கான்டெக்ட் சொல்றேன். ஒரு பொண்ணு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம், ஒரு ஆணோட அவன் ஒன்று சேர்ந்துட்டான்னா, உடலுறவு வச்சுட்டான்னா அவ்வளோதான், அவன் கற்பு கெட்டவங்க, கற்பு போயிடுச்சு அவங்களுக்கு. கற்புனா நேர்மைன்னு அர்த்தம். கற்புனா நேர்மைன்னு அர்த்தம். காரணம் அப்படின்னா திருமணம்னு அர்த்தம். திருமணத்தில் கற்போடு இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர்மையாக இருப்பது, பார்ட்னரை ஏமாத்தாம இருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோடு உறவு வச்சுக்கிட்டா அதை தப்பு இல்லைன்னு சொல்லுது இந்த சமூகம். ஒரு பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களோடு உறவு வைத்து கொண்டா அது தப்புன்னு சொல்லுது சமூகம். இதுக்கு வெள்ளைக்காரன் வர ஜோக் சொல்றான். நம்ம ஊர்ல மட்டும் சொல்லலை, வெள்ளைக்காரன் ஜோக் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு லாக் எந்த சாவியை போட்டு திறந்தாலும் அந்த லாக்கு திறக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு மோசமான லாக்கு. ஒரு சாவி எந்த லாக்ல போட்டு திறந்தாலும் அந்த லாக்கெல்லாம் திறக்குதுன்னா அதுக்கு பேர் மாஸ்டர் கீ. இந்த ஆணாதிக்க சிந்தனையும் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வெள்ளக்காரன் ஜோக் எழுதி வச்சிருக்கிறான். இஃப் ஒன் கீ ஓபன்ஸ் மெனி லாக் then it is called a master key. If one lock can be opened by any key, then it becomes a bad lock. அப்படின்னு தான் ஜோக் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆணாதிக்க சிந்தனை. என்னை பொறுத்தவரை கற்புன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு திருமண உறவில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்த பிறகு அந்த திருமண உறவு எவ்வளவு காலம் நீடிக்குதோ அந்த காலம் வரை அவர்கள் இருவரும் வேறு ஒருவரோடு உடலுறவு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் அதுதான் பேர் கற்பு. அந்த திருமணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தேவையில்லை. அந்த திருமணம் ஒருவேளை டைவர்ஸ்ல முடிஞ்சு போய் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பத்தியும் தேவை கிடையாது. புரியுதா? கற்புன்றது என்ன அப்படின்னா, ஒருத்தர் பிறந்து வளர்ந்து வராங்க, ஒரு 25-30 வயசுல கல்யாணம் பண்றாங்க. இந்த கடந்த 30 ஆண்டுகளை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இந்த 30லேருந்து 45 வயசு வரை ஒன்னா வாழ்ந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 45 வயசுக்கு மேல உள்ள மேட்டரும் டசன்ட் மேட்டர்ஸ். 30லேருந்து 45 வரை ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த பீரியட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையா இருந்தாங்கன்னா அதுதான் பேரு கற்பு. இப்போ இது எப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாறுது? இந்த சிஸ்டமேட்டிக்கா உருவாக்குறது காரணமே என்னன்னா, ஒரு வசதிக்காக தான். இந்த திருமணம்ன்றதே ஒரு வசதிக்காக உருவாக்குறது தான். 2 பேர் ஒன்னா இருந்தா என்னால என் மனைவிக்கு சில வசதிகள், என் மனைவியால எனக்கு சில வசதிகள், அதே நேரத்தில் என்னால சில அசௌகரியமும் ஏற்படும் என் மனைவிக்கு, அதை அவங்க பொறுத்துக்கிறாங்க. அதே போலவே என் மனைவியால எனக்கு சில அசௌகரியம் ஏற்படும், அதை நான் பொறுத்துக்கிறேன். இது போலதான் லைஃப். அதை போட்டு ஓவரா உருட்டுன்னு இவங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் உருட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல, திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம இப்போ இந்த பழந்தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். பழந்தமிழ் இலக்கியத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. பொதுவான ஒரு தீம் வந்து அகநானூறு மற்றும் குறுந்தொகை போன்ற இந்த 2 நூல்களை எடுத்து படிங்க. முழுக்க 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 காதலை பற்றியும் அவர்களது வாழ்க்கையை பற்றியும் தான் சொல்லியிருக்கோம். எல்லா பாடல்களுமே இன்வேரியபிளாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருவர் சந்திப்பார்கள், அவர்கள் ஒன்றாக பழகுவார்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். இல்லைன்னா புணர்ந்தார்கள்னு சொல்லலாம். அந்த புணர்ச்சிக்கு பிறகு அந்த தலைவன் வந்து, நான் எங்கள் ஊரில் போய் எங்கள் வீட்டில் சொல்லி ஆளுங்களை கூட்டு வரேன், பேசி திருமணம் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இந்த பொண்ணு வந்து தனியாக வெயிட் பண்ணி கடைசியில் அவன் வருவான். வந்து ஒத்துக்கிட்டு 2 குடும்பமும் ஒத்துக்கிட்டு திருமணம் நடக்கும். 2 பேரும் ஒத்துக்கலைன்னா உடன்போதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. இவ்வளோதான் இந்த பேட்டர்ன். இந்த தலைவன் தலைவி பிரிகிறது 2 டைப்பாக வரும். ஒன்று வந்து திருமணத்துக்கு முன் பிரிவது, இன்னொன்று திருமணத்துக்கு பின் பொருள் தேடி அவன் போகிறது. திருமணமாகி ஒன்றா வந்துட்டாங்க, கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க, அப்புறம் காசு வேணும்ல, நான் வேறு இடத்துக்கு எங்கேயா போய் சம்பாதிச்சு வரேன்ட்டு அவன் போவான். அந்த டைமில் இவன் தனியாக பிரிஞ்சிருப்பான். அந்த பிரிவு வேறு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இந்த பிரிவு வேறு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரிவு வந்து வெறும் காமத்தின் காரணமாக பிரிந்த பிரிவை பற்றி
ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிரிவு எப்படி இருக்குன்னா, தனிமை, அன்பு, அவன் மீது இருந்த அன்பு காரணமாக அந்த பிரிவுன்னு வரும். அந்த பிரிவு வேற மாதிரி விளக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த பிரிவில் எப்படி இருக்கும்னா, தோழியை சொல்லிகிட்டே இருப்பா, நீ ஓவரா அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, பண்ணாத, ஒழுங்கா சோத்தை தின்னு, எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது டவுட் வந்துடும். உங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சுன்னா உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் வேலன் வெறியாடுதல்னு அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் உனக்கு பேய் ஓட்டுறதுக்கு உண்டான வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு போவோம். அதெல்லாம் கம்முனு ஒழுங்காக இருந்துக்கோன்னு இவன் சொல்கிற மாதிரி இருக்கும். திருமணத்துக்கு பிறகு நடக்கிற பிரிதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நீ அப்படிலாம் ஒன்று ஃபீல் பண்ணாத, அவன் எப்படி ஒன்று விட்டு போவான். இந்த மலைக்கு போகிறான்ல, அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது, ஒரு அழகான பெண் தெய்வத்தோட சிலை. அந்த பெண் தெய்வத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான். இன்னும் வரலன்னு ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு தோழி இங்கே முதல்ல சொல்கிறது எப்படி இருக்குது, இங்கே சொல்கிறது எப்படி இருக்குது. இப்படி தான் ரெண்டு வகையான அந்த தலைவன் தலைவி பிரிவை பற்றி தமிழ் இலக்கியங்கள் பேசுது. அதுலேயும் குறுந்தொகையில் ரொம்ப சூப்பராக ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பாட்டு என்னென்னா, பிடிச்சிருந்த பாட்டுன்னு சொல்கிறத விட ஆச்சரியப்பட்ட பாட்டு என்னென்னா, ஒருத்தன் பாடிக்கிட்டே போகிறான். அன்னைக்கு நான் போகும்போது அந்த அந்த குடிசை வாசலில் அவன் நின்றுட்டு இருந்தா, அவ்வளோ அழகாக இருந்தா. அந்த இரவு முழுவதும் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன். இனிமே நான் அவளை எப்போ பார்க்க போறேன்னே தெரில. இப்போ நினைச்சாலும் அவளோட அழகு என்னை திணறடிக்குது. லவ் எல்லாம் இல்லை, ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு, அந்த ஒன் நைட் ஸ்டாண்டை குறுந்தொகையில் சொல்லியிருக்கான். அப்போ இவங்க சொல்கிற புண்ணாக்கு கருப்பெல்லாம் எப்போ வருதுன்னா பின்னாடி வருது. ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. மகாபாரதம், ராமாயணம்னு அங்கே 2 காப்பியம், இங்கே தமிழில் 50 காப்பியம்னு நம்ம 5 பாட்டு வச்சுருப்போம். அது 5ல் சீவ சிந்தாமணி மீது எனக்கு உடன்பாடு கிடையாது, மிச்சம் 4 எடுத்துக்கங்க. அங்கே 2ம் சொல்கிறது என்னென்னா, பெண் அடிமையாக இருக்கணும், சூதாடி எல்லாத்தையும் இழந்துட்டானே வரங்கையில் அப்படின்னோடனே திரௌபதி 2 வரம் கேட்பா. அதாவது ஒன்று தர்மனை விட்டுருங்க அப்படின்பா, 2வது தம்பிகளை விட்டுருங்க அப்படின்னு கேட்பா. சரிம்மா 3வது எதாவது கேட்கல, இல்லைங்க பொம்பளைங்க 2 வாரத்துக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்பா. மகாபாரதத்தில் இந்த லைன் வருது, பொம்பளைங்க 2 வாரத்துக்கு மேலே கேட்கக்கூடாது. வரம் கேட்கறதுல கூட லிமிட் வச்சு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். கணவனை கொண்டுட்டாங்கன்னு நியாயம் கேட்டு போகிறான் மணிமேகலை. ராஜா விட்டு பிள்ளையா இருந்தாலும் செருப்புகள் தேடி பண்ணா நாய அப்படின்னு சொல்றா. குண்டலகேசி புருஷன் உருப்படாதவனா இருந்தால் மலை மேல இருந்து தள்ளி விட்டு கொண்டு வரலாம் அப்படின்றா. வளையாபதி கதை நமக்கு எதுவும் முழுசாக தெரியாது. சிவக சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா ஏதோ பெண்கள்லாம் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே போவோம், அதை விட்டுருவோம். அப்போ இங்கே இருக்கிற காப்பியங்கள் என்ன பேசுது? பெண்கள் தனித்துவமாக வாழக்கூடிய ஒரு தத்துவத்தை பற்றி பேசுது. அங்கே பேசுறது பூரா பெண் அடிமைத்தனம். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, கற்புன்றதுக்கு போட்டு குழப்பக்கூடாது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்பனியம் உள்ளே வந்த பிறகு வந்த பெண் அடிமைத்தனம் தான் கற்புன்றது மேட்ரு. திருமணம் கற்புக்காக கொண்டு வந்ததாக அவர் சொல்லவே இல்லை. யாரு? தொல்காப்பியர். என்ன சொல்றாரு? இதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, பழகிட்டு இல்லைன்றாங்க, இப்படிலாம் பொய் சொல்றாங்க, இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது என்ன ஆகுதுன்னா, பழகிட்டு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எனக்கு உன்னை யாருனே தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடிடுறாங்க. சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்றத பத்தி தொல்காப்பியம் சொல்றதோட சரி, அந்த திருமணம் எப்படி நடந்தது அப்படின்றத பத்தி எந்த விளக்கமும் கிடையாது. அதை பற்றி குறிப்பா இந்த சடங்கு செஞ்சாங்க, இந்த சடங்கு செஞ்சாங்க, இந்த சடங்கு செஞ்சாங்கன்னு திருமணத்தில் தமிழர்கள் செய்த சடங்குகளாக எதுவுமே குறிப்பிடப்படலை. புரியுதா? 1 2 வீடும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி லவ் பண்ணாங்க. லவ் இல்லாமல் கல்யாணமே கிடையாது. 2 டைப் கல்யாணம் நடக்குது. ஒன்று குடும்ப சம்மதத்தோடு நடக்குது, இல்லைன்னா உடன்போதல் நடக்குது. சடங்குகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. கல்யாணம் அப்படின்ற வார்த்தையும் தமிழர்கிட்ட இல்லை. அது நிறைய இருக்கு, வேற சில இருக்கு, வதுவை அது இதுலாம் இருக்கு. கரணம் தான் மெயினாக சொல்லக்கூடிய வார்த்தை. இல்லை, அந்த கல்யாணம்ன்ற வேர்டே ஆசார கோவையில் தான் இருக்குதா? ஏன் ஆசார கோவையில் வந்தது அப்படின்றது ஒரு பெரிய செய்தி. ஏன்னா ஆசார கோவைனோடனே அது ஏதோ ஒரு புஸ்தகம்னு நினச்சிருக்காங்க. அது எல்லாம் கிடையாது. அந்த ஆசார கோவை என்னன்னா, பார்ப்பனரிடம் மற்றவர்கள் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி பணிந்து வணங்க வேண்டும்னு சொல்லி
உட்காந்து முக்கி முக்கி விடிய விடிய ஒட்டின புக்கு தான் அது. இந்த பறவை முனிவமாக சொல்லுவாங்களே, இந்த கர்மத்தை தான் விடிய விடிய உட்காந்து ஒட்டினியா அப்படின்னு. ஆசார கோவிலில் வேற ஒன்றுமே கிடையாது. பார்ப்பனர்களிடம் மற்றவர்கள் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களது ஆசாரத்தோடு, அந்த ஆச்சாரம் தான் ஆசார கோவை. அந்த ஆச்சாரத்தை கெடுக்காம நீங்களாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆசார கோவை புத்தகம். சரியா? அது ஏதோ பெரிய தமிழ் இலக்கியம்லாம் நினச்சிக்காதீங்க. அதில் தான் அந்த கல்யாணம்ன்ற வேர்டு வருது. நமக்கு தெரிஞ்ச வர ஆசார கோவையில் தான் கல்யாணம்ன்ற வார்த்தை வருது. கரணம்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் வருது. அது அங்கேயும் சடங்குகளை பற்றி எதுவுமே சொல்லலை. இந்த தாலின்ற செட்டப்பு அதெல்லாம் பற்றி எதுவுமே வரல. இப்போ இந்த தாலின்றது, ஆனால் தாலியை போன்ற ஒரு குறிப்பு வருது. ஏதோ ஒரு ஓலையை சுருட்டி அதை ஒரு கயிறில் கட்டி ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு சில பாடல்களில் குறிப்பு வருது. அது கூட தெளிவான தாலியோட அடையாளமாக அறியப்படவில்லை. அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் கணவன் இறந்தால் அதை மரணத்துக்கு பிறகு அந்த தமிழ் பெண் என்ன செய்தாள் அப்படின்றத பற்றி குறிப்புகள் இல்லை. ஆனால் வேற ஒரு குறிப்பு இருக்கு. கணவன் செத்துருவானோன்ற பயம் வந்து தமிழ் பெண்களுக்கு இல்லை. செத்துட்டான்னா கவலைப்படலை அவங்க. ஐயோ செத்துட்டானே அப்படின்னு கவலைப்பட்டிருக்காங்க. எப்பன்னா முதுகுல அடி வாங்கி செத்துருக்கான் அப்படின்னா. அம்மாவுக்கும் அந்த கவலை இருந்திருக்கு, மனைவிக்கும் அந்த கவலை இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லும் போதே என்ன சொல்றா, முதல் நாள் போரில் என் தந்தை இறந்தார், நேற்றைய போரில் என் கணவன் இறந்தான், இன்று போருக்கு என் மகனை அனுப்புன, யாரோ வந்து சொல்லிட்டாங்க அவன் முதுகுல காயம்பட்டிருக்குன்னு சொல்லிட்டானே, அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அவனுக்கு பால் கொடுத்த என் மார்பை அறுத்து எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போர்க்களத்துக்கு போய் பார்க்குறான். பார்த்தா நெஞ்சில பாஞ்சு அது பின்னாடி இருந்திருக்கு. அப்படின்னே தான் எனக்கு அமைதியாச்சு. என் மகன் போற பார்த்து பயந்து ஓடி வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி அப்பா செத்ததை பற்றியும் அவள் பெருசாக கவலைப்படல, நேற்று புருஷன் செத்ததை பற்றியும் கவலைப்படல, இன்னைக்கு புள்ள செத்ததை பற்றியும் கவலைப்படலை. அவை கவலைப்பட்டது எதுனா முதுகில் அடி வாங்கி செத்துருப்பானா என் புள்ள அப்படின்றதான் கவலைப்பட்டிருக்கா. விதவை கோலத்தில் உட்காந்துருந்தா புருஷன் செத்தவொடனே தாலி எடுத்து சடங்கு பண்ணாங்க அப்படிலாம் எதுவும் வரலையே. அதனாலதான் த புக்ஸ் ஆஃப் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் வந்து நம்ம தமிழ் இலக்கியத்தை பிரிச்சிருக்கான். த புக் ஆஃப் வார் அண்ட் லவ். எது அகநானூறு புறநானூறு இந்த சொல்றதே அவன் வந்து அதுதான் சொல்லுவான். அவன் தான் ஆராய்ச்சி பண்ணி தெளிவா முதல்ல சொன்னது. இந்த என்னவா இருக்காங்கடா ஆகுங்க, போரையும் காதலையும் அப்படி கொண்டாடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் அவன் சந்தோஷம் அந்த பாடல் சொல்லுது. ஸோ இதுல வந்து எந்த இதுலையும் திருமணம் குறித்த சடங்குகளும் இல்லை. திருமணத்தின் மூலமாக விதவையாயிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கான சடங்குகளும் இருந்தா பாட்டில் வந்திருக்கும்ல. இப்போ பெண்ணுக்கு திருமண வயது ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, என் குழந்தைக்கு நான் என் போனாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறேன். ஏன்னா அதற்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு, சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் இருக்கு. சரியா? அந்த காலத்தில் சீக்கிரமே திருமணம் பண்ணுறதுன்னா எப்போ எல்லாம் பண்ணுவாங்கன்னா, பார்ப்பனர் அதாவது ஆரியர்கள் திருமண வகையில் தான் அந்த கான்செப்டே வரும். அவங்க வந்து 2 வகையான திருமணம்னா பல வகைகள் இருக்கு. அதாவது பிரம்ம திருமணம், அப்புறம் ராட்சத திருமணம், கந்தர்வ திருமணம் அப்படின்லாம் நிறைய டைப்ல சொல்லியிருக்கு. கந்தர்வ திருமணம்னா வேற ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணோ பையனோ யாருக்கும் தெரியாம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது காந்தர்வ திருமணம். ராட்சத திருமணம்னா ரேப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ராட்சத திருமணம். இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெண்ணோட கேள்வியை கேட்காமையே தான் எல்லா திருமணமும் இருக்கும் அப்படின்றது வேற ஒரு கணக்கு. ஆனால் இந்த திருமணத்தை செய்யக்கூடிய சடங்குன்னு இருக்குல்ல, பார்ப்பனர்கள் செய்யும் சடங்கு, அது 2 வகை தான். ஒன்று கன்னிகாதானம், இன்னொன்று பாணி கிரகணம். இந்த 2 வகையில தான் திருமணம் செய்து வைக்கப்படும். இங்க அந்த திருமண மந்திரம். கன்னிகாதானம்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நம்மெல்லாம் கல்யாண பத்திரிகை பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அப்படி இப்படின்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஐயர் வீட்டு கல்யாண பத்திரிகை தான் வந்து எடுத்து பாருங்க. இத்தனாம் தேதி இந்த முகூர்த்தத்தில் பாணி கிரகணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருப்பான். கல்யாணம் செய்யப்படுகிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, பாணி கிரகணம் செய்யப்படுகிறதுன்னு தான் எழுதி வச்சிருப்பாங்க. கன்னிகாதானம்னா கன்னி பெண்ணாக ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த என்ன சொல்றது, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிருது. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா அந்த மெத்தடுக்கு பேர் பாணி கிரகணம். அதனாலதான் இப்போ உள்ள 21 வயதுன்னு சொன்னதுனால அவங்களால கன்னிகாதானமே பண்ண முடியல.
இதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, கண்ணாமண்ணு 8 வயசு 5 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சில பெண் குழந்தைகளுக்கெல்லாம் 3 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பார்ப்பன திருமணங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமணம் வந்து எப்படி நடக்கும்னா, அப்பா மடியில் பொண்ணை உட்கார வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு சொல்ல நினச்சிக்காதீங்க. அப்பா பார்த்தீங்கன்னா 60 கிலோவில் ஒல்லியாக நரம்பாக இருப்பார். பொண்ணு பார்த்தீங்கன்னா 70 கிலோவில் நல்லா புஷ்டியாக இருக்கும். அந்த குண்டு பொண்ணை கொண்டாந்து அவர் மடியில் உட்கார வச்சு அவர் எங்கே நசுங்கிடுவாரோன்ற மாதிரிலாம் சில கல்யாணத்துலலாம் நடக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்து திருமணத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் சின்ன குழந்தைங்களா இருக்கும். சில பெரும்பாலும் பெண்கள் தான் குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை ஓடி போயிடும்னு சொல்லிட்டு அப்பா மடியில் தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சு மாப்பிள்ளை வந்து தாலியை கட்டினாரு அப்படின்னு நடக்கும். நிறைய பேர் தப்பா என்ன நினைச்சுக்கிறதுனா, அந்த காலத்துல பால்ய திருமணம்னா ஒரு சின்ன பையனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. பால்ய விவாகம், குழந்தை திருமணம்னா 2 குழந்தைகளுக்கு இடையில நடப்பதில்லை. அது வந்து ஒரு சில நேரத்தில் அப்படி நடக்கும். இல்லை, ஆக்சுவலாக இது சிரிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஒரு காட்டு மிராண்டித்தனமான சமூகமா இருந்திருக்கு. ஒரு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பொண்ணு குழந்தையா இருக்கும் இன்வேரியபிளா. பையன் குழந்தையாகவும் இருக்கலாம், கிழவனாக கூட இருக்கலாம். என்ன சார் கிழவனே சொல்றீங்கன்னா, நம்ம கிழவனா கூட இருக்கலாம். இதுக்கு வந்து பாலகங்காதர திலகர் காலத்தில் ஒரு பெரிய கேஸ் நடந்தது. என்னன்னா, ஒரு 10 வயசு 11 வயசு குழந்தைய வந்து ஒரு 30 வயசுக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, அந்த குழந்தைகிட்ட செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதில் அந்த பிள்ளை செத்து போச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு அதை வந்து சட்டப்பூர்வமாகவே செஞ்சுருக்காங்க அவங்க சட்ட பிரகாரம். ஆமாம், அதான் கன்னிகாதானம் பண்ணியாச்சே. கோர்ட்டில் கேஸ், வெள்ளக்காரன் கோர்ட்டில் இது தப்பு இல்லடா, என்னடா இது பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் வந்துருச்சு. அதை எதிர்த்து வாதாடினது யார் தெரியுமா? பாலகங்காதர திலகர். He tried to establish his conjugal rights அப்படின்றார். கான்ஜுகல் ரைட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, திருமணம் செய்து கொண்டால் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு உடலுறவு வேணும், என் பார்ட்னர் கூட வேணும் அப்படின்னு கேட்கறது அவங்களோட உரிமை. அது இப்போ அப்படியே, முன்னாடிலாம் எப்படின்னா ஆணுக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தோடனே கள்ளக்காதலுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அப்படின்னாங்க. உண்மையாக என்ன தீர்ப்புனா, முன்னாடி எப்படி இருந்தது சட்டம்னா, ஒரு பெண் திருமணத்தை தாண்டி வேறொருவருடன் உடலுறவு வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா அடல்ட்ரின்னு கேஸ் போடுவாங்க. என்ன அடல்ட்ரி? கணவனை தாண்டி, கணவனை ஏமாத்தி இன்னொருத்த கூட உறவு வச்சுக்கிட்டா அப்படின்னு. ஆனா இந்த உறவு வச்சுக்கிட்டால ஒரு ஆம்பளை, அவன் அந்த கேஸ்ல அக்யூஸ்டு கிடையாது. இந்த பொம்பளைக்கு மட்டும்தான் அக்யூஸ்டு. இந்த பொம்பளைக்கு மட்டும்தான் கேஸு. கன்விக்ட் ஆனாலும் தண்டனை இந்த பொம்பளைக்கு மட்டும்தான். அந்த இன்னொருத்தன் வந்தானே, ஒரு பொண்ணு தனியாகவே வந்து எப்படிப்பா அடல்ட்ரி பண்ண முடியும்? அடல்ட்ரி பண்ணணும்னா இன்னொரு ஆம்பளை இருக்கணும்ல. அந்த ஆம்பளைக்கு தண்டனை கிடையாது. அதை ரொம்ப நாளாக நிறைய அமைப்புகள்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் கடைசியாக உச்சநீதிமன்றம், ஆமாம் அது என்ன லூஸ்தனமாக இருக்குது, அவனும் அடல்ட்ரி தானே, அப்போ அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னா இந்த பொம்பளைக்கு மட்டும் எதுக்கு கேஸ் போட்டு விசாரித்து தண்டனை கொடுக்கணும், அதை நீக்குங்கடா அப்படின்னு சொல்லி அதைத்தான் நீக்கினாங்க. உடனே தினமலரில் போட்டாங்க, கள்ளக்காதலுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அப்படின்னு. சட்டம் வந்து பயாஸ்டாக இருந்திருக்கு, புரியுதா? ஒரு பெண் வந்து கள்ள தொடர்பில் ஈடுபடணும்னா ஒரு ஆம்பளை இல்லாமல் எப்படி இப்போ தொடர்பில் ஈடுபட முடியும்? அந்த ஆம்பளைக்கு தண்டனை கிடையாதுன்னு சொன்னால் இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸ். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். பாலகங்காதர திலகர் என்ன சொல்றாரு? திருமணம் செய்து கொண்டதால் ஒரு ஆணுக்கு தன் மனைவியிடம் உடலுறவு செய்வதற்கு உரிமை இருக்கு. அவனோட மேரேஜில் கான்ஜுகல் ரைட்ஸ், அது அந்த ரைட்டை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தான். தட் கேர்ள் ஹேட் faulty பாடி பார்ட்ஸ். ஆனா அந்த பொண்ணுக்கு உடல் உறுப்புகள் தவறான முறையில் இருந்திருக்கு, தப்பான முறையில் இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு செத்து போச்சு. நான் ஒரு பைக் எடுத்து ஓட்டினேன், பைக்ல ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் பைக் உடஞ்சி போச்சு, நான் பைக் உடைக்கல அப்படின்ற மாதிரி வாதாடினாங்க.
வாதாடினது மட்டும் இல்லை, அந்த ஆளை கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி எங்களோட உரிமை இது அப்படின்னு. காந்திக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணது பூராமே என்ன, எதுக்கு போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? சுதந்திர போராட்டம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்க பூரா போராட்டம் பண்ணது பூரா எதுக்குன்னா, எங்களுடைய இந்துக்களான உரிமைகள், பார்ப்பனர்களின் உரிமைகள், இதில் இன்னைக்கு தலையிடாத அப்படின்னு தான் சண்டை போட்டாங்க. அப்போதான் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், சட்டம் கொண்டு வரான். மினிமம் குறைஞ்சது பொண்ணுக்கு 12 வயசாவது இருக்கணும்ப்பா, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா இவனு தான் 5 வயசு 6 வயசுலாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கான்ஜுகல் ரைட்ஸ் இருக்குன்ட்டு போகிறாங்கல்ல. எவ்வளோ கேவலமாக இருந்திருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம், இப்போவும் அது மாதிரி என்ன சொல்கிறது, வக்கிரம் பிடிச்சவங்க இப்போவும் இருக்காங்க. 5 வயசு பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு, ஆனால் அதை நடைமுறையிலே சரின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது எவ்வளோ கேவலம்னு பாருங்க. அப்போது இந்த பிரச்சனை என்ன பண்ணுது, கல்யாணத்தின் மூலமாக நார்மலைஸ் பண்ணப்படுது. அப்போ ஒரு 30 வயசு ஆள் ஒரு 8 வயசு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான், செத்துட்டா அந்த பொண்ணு. கோர்ட்டில் கேஸ் வருது, கேஸில் அது அவன் பொண்டாட்டி, அதனால அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லி வாதாடுறதுக்கு ஆள் இருந்திருக்கு. அப்போ திருமணம்ன்றது எதை கொடுத்துருக்கு, ஆம்பளைக்கு தேவையில்லாத அதிகாரத்தை தான் இந்த பார்ப்பனியம் கொடுத்துருக்கு. அதையும் பாருங்க, இந்த கன்னிகாதானம் பண்ணாத அப்பாவுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கு மண் நீதியில். கேட்டானா கொமட்டிட்டு வந்துடும். என்னன்னா, அந்த பொண்ணு வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு அவளுக்கு எப்போ திருமணம் செய்கிறாரோ அந்த அப்பா, அது வர மாதம் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மென்சஸில் வரக்கூடிய பிளட்டை குடிக்கணும். இப்படி மனு நீதியில் இருக்கு. கன்னிகாதானம் செய்த தகப்பன் உத்தமமான தகப்பன், பாணிக்கிரகணம் செய்யும் தகப்பன் மோசமான தகப்பன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமணத்திலேயே நீங்கள் இப்போ இந்து மத திருமணத்தின்படி நீங்கள் பார்ப்பனராக இருந்தால் மட்டும்தான் திருமணமே செய்ய முடியும், மற்றவங்க எல்லாம் திருமணம் செய்ய முடியாது. இப்போவும் இப்போ எல்லாரும் திருமணம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. திருமணத்தை அன்னைக்கு போய் பாருங்க, பூணூல் போட்டு விடுவாங்க. நீங்க திருமணத்தை கூட விட்டுருங்க, சாவுக்கு காரியம் பண்ணணும்னா நீங்க பார்ப்பனராக இருந்தால் மட்டும்தான் காரியமே பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பூணூலை போட்டு காரியம் பண்ண வச்சு, காரியம் பண்ண உடனே அந்த பூணூலையும் அவுத்து ஆற்றுல போட்டுரு அப்படின்வாங்க. அந்த காரியம் பண்ணுறவரை, தர்ப்பணம் கொடுக்குறவரை நீ பார்ப்பனர், டெம்பரரி போஸ்டிங் கொடுத்து அது முடிச்ச உடனே அந்த பூணூலை அவுத்து ஆற்றுல போட்டுருவாங்க. நம்மளுக்கு என்ன நினச்சிப்பாங்க, ஓ அதில் ஏதோ தோசை இருக்கும் போல இருக்குது, அதோட வீட்டுக்கு வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப பயபக்தியாக அவுத்து எல்லாம் போட்டுருவாங்க. அறிவு வராத வர நீ எந்த புரட்சியும் பண்ண முடியாது. இல்லை சார், நீ இவ்வளோ பேசலாம், பார்ட்னர்கள் அதை பண்ணாங்க, அவங்களால தான் ஜாதி வந்தது, அவங்களால தான் இந்த சொசைட்டி கெடுத்து போயிருக்கு, பாருங்க பெண்களுக்கு எவ்வளோ அநீதி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு திருமணம்னு வரப்போ அவர் தானே நடத்தி வைக்கிறாரு, அவரால் தானே அதை நடத்தி வைக்க முடியும். ஆமாம், அவருக்கு தானே அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அவரால் டைவர்ஸ் அவங்க கொடுக்க முடியுமா? திருமணம் யார் செஞ்சு வச்சாரோ அவரே டைவர்ஸ் பண்ண வேண்டியதுதானே. ஒரு மதம் சுகாமரம் இருந்து நீங்கள் புருஷன் பொண்டாட்டி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. இல்லை, அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குல்ல. அவர் உட்காந்துருப்பாங்க, இதை அதில் போடுப்பா, அதில் காரியத்தப்போ பார்த்துருப்பாங்க, திருமண தண்ணியாக பார்த்துருப்பாங்க, இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நடுவில் நெருப்பு இருக்குது, அதை சுற்றி வராங்க, அர்ச்சனை போடுறாங்க, தாலி கட்டுறாங்க, 3 முடிச்சு போடுறாங்க, அதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பண்ணோம்ல. அதெல்லாம் அம்மி மிதித்து அருந்ததி முகம் பார்த்து அதெல்லாம் இருக்குதுல்ல. அருந்ததின்றப்பதான் அருந்ததி மற்றும் இந்த அக்னின்னு சொல்லும்போது தான் எனக்கு சிரிப்பு வருது. என்னன்னா, அக்னியை சாட்சியா வச்சு திருமணம் பண்றேன்னு சொல்றீங்க. இந்த அக்னி பகவான் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு கேட்டோன்னா, அவர் ஒரு விழாவில் அவருக்கு அவிர்வாகம் கொடுக்குறாங்க. அவிர்வாகம்னா அந்த யாகத்தின் மூலமாக கிடைக்கும் பலனில் ஒரு பங்கு கொடுக்குறோம், ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த புண்ணியத்தில் ஒரு பங்கு தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அக்னி பகவானுக்கு கொடுக்குறாங்க. அப்போ எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு எது, உண்மையான அக்னி பகவான் எது அப்படின்றதே ஒரு கேள்வி. அப்போ இந்த அக்னி பகவான் அங்கே வந்தார்ல, சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான டாப் 7 ரிஷிகள் அங்கே பார்க்குறாரு. பார்த்தா அந்த எல்லாரும் அவங்க பொண்டாட்டியோட உட்காந்துருக்காங்க. பார்த்தோன்னே இவர் பயங்கர மூடாயிட்டாராம். பொண்டாட்டிட்ட மூடானது மட்டும் இல்லை, பொண்டாட்டிட்ட வேற சொல்கிறாங்க, 7 செம ஃபிகரு, எனக்கு அவங்க நினைப்பாவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, ஏதாவது நீ ஏற்பாடு பண்ண
அவங்கள்ட்ட ஏதாவது பேசி ஈசி பார்க்குறியான்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு கேட்டிருக்கிறாரு. அவர் தான் நல்லவர், அக்னி பகவான். அவரை சாட்சியாக வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த அருந்ததி முகம் பார்த்துன்றாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அக்னி பகவானோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் மாய சக்தி இருக்குல்ல, ஒவ்வொரு ரிஷியோட பொண்டாட்டியாகவே தன் உருவத்தை மாற்றிக்கிட்டு இப்போ வந்து என் கூடவே செஞ்சுக்க போ, அவ கூட செஞ்ச மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ரோல் பிளே இல்லை, காஸ்டியூம் எல்லாமே, மேக்கப்லேருந்து எல்லாமே மாற்றி பண்ணியிருக்காங்க. என்னென்னா 6 பேர் மனைவிகளை பற்றி மற்றவர் செஞ்சிட்டார், 7வது செய்யலை. அருந்ததி உருவத்துக்கு மட்டும் அக்னி பகவானோட மனைவி மாறவில்லை. ஏன் மாறவில்லை? அருந்ததி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்றதுக்காக இல்லை, அருந்ததி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க உருவத்துக்கெல்லாம் நான் மாற முடியாதுன்ட்டாங்களாம் அக்னி பகவானோட ஒய்ஃப். அங்கேயும் சாதி இருக்கா. இப்பவும் பாருங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இனத்து மக்களை வந்து அருந்ததியினர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களே, அது எதுக்குன்னா இதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. அருந்ததி என்பவள் ரொம்ப உயர்ந்தவள்ன்றதுக்காக வைக்கல, அதுவே தப்பு. இந்த மக்கள் வந்து அந்த பேரை ஏற்றுக்கூடாது, ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்ப்பனியம் சொல்லக்கூடிய அருந்ததி என்பவள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள், இல்லைன்னா தீண்டப்படாத சமூகத்தை சேர்ந்தவள் என்பதால் அக்னி பகவானின் மனைவி அந்த உருவத்துக்கு மாற மாட்டேன்னு சொன்னான். அதையே அவர்களுக்கு சாதியின் அடையாளமாக வேற வைக்கிறதுன்றது வந்து என்னை பொறுத்தவரை அது ஏற்புடையதா இல்லை. ஸோ இந்த அருந்ததின்றதுலேயே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, சரியா? இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கறதுனால அது என்ன கணக்கில் வச்சாங்களே எனக்கு தெரியல. அது எதுக்கு அம்மிய மிதிக்க சொல்றாங்க, எதுக்காவது ஒரு என்ன சொல்றது, ஒரு லாஜிக் இருக்கணும். அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாம வெடிகால எழுப்பி விட்டு காலைல வந்து அப்பா அம்மா காலை கழுவு சொல்லிட்டு இருப்பானுங்க. பாத பூஜை. அதாவதுமா உனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே சின்ன வயசுலேருந்து உன் மைண்டை கண்டிஷன் பண்ணுவாங்க. இல்லை சார், அதான் எனக்கு இந்த செட்டப் பிடிக்கல. எனக்கு இந்த அருந்ததி அம்மி அக்னி பகவான் பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. பார்ப்பனர்கள் வந்து அவங்க நடத்தி வைக்கிற திருமணத்தில் என்னால் உட்கார முடியாது. அதனால் எனக்குன்னு ஒரு மரபு இருக்குது, எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. தமிழ் முறைப்படி நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம். பாருங்கள், தமிழ் முறைப்படி ஓதுவார் ஓத, திருவாசகம் தேவாரம் முழங்க, பாருங்கள் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம் தமிழ் முறைப்படி. சார் சரிங்க, சொல்லுங்க. அதுதான் இப்போ கலாச்சாரத்துக்கு திரும்புகிறோம், எங்கள் மரபை நோக்கி நாங்கள் திரும்புகிறோம். பாருங்க, புரோகிதர் இல்லாத தமிழ் முறைப்படி திருமணம். சரி, தமிழ் முறைப்படி திருமணம்னு சொல்றீங்களே, சிலப்பதிகாரத்தில் எங்கேயாவது சிவபெருமானை பற்றி வருதா? இல்லை, சிலப்பதிகாரத்தை வச்சுதான் திருமணம் பண்றேன்ட்டு ஏட்டுடி நந்தா சொல்றாரு. இல்லை, சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானை பற்றி எங்கேயாவது வருதா? முருகனை பற்றி எங்கேயாவது வருதா? மகாவிஷ்ணுவை பற்றி எங்கேயாவது வருதா? லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, பிள்ளையாரு, இதெல்லாம் எங்கேயாவது வருதா? இல்லை. அப்புறம் என்ன சிலப்பதிகார முறைப்படி திருமணம்னு சொல்றாங்களே, சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் திருமணம் எப்படி நடந்தது? மாமுது பார்ப்பான் மறையது ஓத தீவலம் வந்து திருமணம் நடக்குது. இல்ல, நீ பார்ப்பான்றது அந்த ஆரியர் என்ற கான்செப்ட்லயே புரிஞ்சுக்கிறீங்களே, அதுதானே. சிலப்பதிகாரத்தை நான் எழுதலையே, சிலப்பதிகாரத்துல இப்படி எழுதியிருக்கேன். ஒரு வயதான பார்ப்பனர் மறை ஓத, வேதம் ஓதை, மந்திரம் சொல்ல, தீயை சுற்றி வந்து திருமணம் செய்து கொண்டார்கள்னு தானே சிலப்பதிகாரத்துல எழுதியிருக்க. நீ தீய வளர்த்து, நீ பார்ப்பனர் மட்டும் ஒதுக்கிட்டு தீய வளர்த்து, என்ன தீய வளர்த்து தான் திருமணம் பண்ணன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏட்டுடி நந்தா சொன்னது, நாங்கள் யாகம் வளர்த்தோம். யாகம் வளர்க்குறது யாரோட வேலை? தமிழர்கள் பாரம்பரியமா? யாகம் வளர்ப்பது ஆரியர்கள் முறை. அப்புறம் என்ன தமிழ் வழியில நாங்கள் திருமணம், தமிழ் மரபு திருமணம். அதாவது அரை வேக்காட்டுத்தனமான பகுத்தறிவு பயன் தராது. அரைவேக்காட்டுத்தனமான பகுத்தறிவு பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருப்பதற்கும் பகுத்தறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது.
இது நம்ம ஏற்கனவே ஒரு படத்தில் ஒரு இதில் சொல்லியிருப்போம். ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறப்ப கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்குன்றதுக்காக அவர் வந்து கிழிஞ்ச பனியனும் ஜட்டியும் போட்டு அன்றையாரும் போட்டுக்கிட்டு பொண்ணோட பர்த்டேக்கு வந்தார் அப்படின்னு. இதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது, வித்தியாசமாக நொட்டுறது. வித்தியாசமாக நொட்டுறதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது, அது அறிவே கிடையாது. முதல்ல உனக்கு சிந்தனை வந்திருக்கு, ஆனால் அந்த சிந்தனையை ஒழுங்கான வழியில் யோசிக்கலை. நீ கடைசியாக எங்கே வந்து நிற்கிற? தேவாரம், திருவாசகம். இதுக்கு நான் சொல்ல வேணாம், அண்ணாவே சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கேள்வி அண்ணாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி. பார்ப்பனர்கள் இல்லாத திருமணம் என்பதை முதலில் மொழிந்தது பெரியார். அதை சட்டமாக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் அண்ணா. அது வந்து எப்போ 1925 கிட்ட இருந்தே சுயமரியாதை திருமணங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ வந்து முக்கியமான விஷயம், நீ பார்ப்பனரை கூப்பிடல, யாகம் வளர்த்தேன்றிய. யாகம் வளர்க்கறது தமிழர்களோட வேலையா? தமிழர்கள் யாகம் வளர்த்ததாக எந்த இலக்கியத்தில் இருக்கு? நெருப்பு அப்படிங்கிறத புனிதமாக யார் பார்ப்பார்கள்? நாடோடி கும்பல் தான் பார்க்கும். ஒரு நகரத்தில் இருக்கிறவனுக்கு நெருப்பு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நெருப்பை சிம்பிளாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மக்களாகத்தான் தமிழர்கள் இருந்தாங்க. ஏன்னா இவங்க ஒரே இடத்துல வாழக்கூடியவர்கள். ஆரியர்கள் நாடோடிகள். இல்ல, வேதங்கள் இல்லாம திருவாசகம் தேவாரம் வச்சு பாடுறோம். அதான் அதை வந்து இப்போ அண்ணாட்டே கேட்டாங்க, அந்த திருமணத்துல அட்லீஸ்ட் தேவாரம் திருவாசகமாவது பாடலாம்ல. இவங்களுக்கு பக்தியை நொட்டணும், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்குதான் இப்போ அண்ணாவே பதில் சொல்லிட்டாரு. தேவாரம் எழுதுறவங்களும் திருவாசகம் எழுதுறவங்களும் உலகத்துல எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும்லாம் யாரும் பாடலை. எனக்கு சிவலோக பதவி கொடு, எனக்கு வைகுண்ட பதவி கொடு, என்னைய நல்லா வச்சுக்கோன்னு சொல்லி தான் பக்தியில் சாமி கும்பிட்ற எவனாவது உலகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கும்பிட்டுருக்காங்க. எல்லாம் அவன் வசதிக்கு தான் கும்பிடுவான், அவன் சௌகரியத்துக்கு தான் கும்பிடுவான். அதை நான் தப்புன்னு சொல்லலை. நீ ஏன் உலகம் நல்லா இருக்கட்டும்னு கும்பிடலன்னு தான் நான் கேட்கல. இல்லை, ஒரு வாசகத்துக்கும் திருவாசகத்துக்கு உருகுறாங்கல்ல. சிலப்பதிகாரம் ரொம்ப நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு. கண்ணகி வந்து மதுரையை எரிக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? பசு, பார்ப்பனர், பெண்டீர், முதியோர் இவங்களை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் எரிச்சிடும். இவங்களெல்லாம் தவிர்த்தா மீதி யாரு? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி தான் இருக்கிறாங்க. வேற யார் இருக்கா சொல்லு? இது வந்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரமா? திருவாசகம். அந்த நல்லவர் என்ன எழுதுன நல்லவர் யாரு? மாணிக்க வாசகர். அவர் எப்பேற்பட்ட நல்லவர்? ராஜா குதிரை வாங்கிட்டு வர காசு கொடுத்தா அந்த காசை கொண்டு போய் கோயில் கட்டுறேன்னு ரொம்ப நல்லவர். தேவாரம் பாடிய மூவர், அந்த மூவரும் என்ன நல்லவங்க? அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா அது வேற அலசலா போயிடும். இல்லை, ஒரு மாடர்ன் சொசைட்டில இப்படியான முன்னெடுப்புகள் வந்து பாராட்டுக்குரியது. ஏன் தேவாரம் திருவாசகம் பாடணும்? முக்காபலா போட வேண்டியது என்ன தப்பு? டாடி மம்மி வீட்டில் இல்லை போடுங்களேன். உங்களுக்கு பாட்டு தான் வேணும்னா அந்த பாட்டு போடுங்களேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? இல்லைம்மா, நீங்கள் உங்கள் மனது வந்து எப்போதும் என்ன பண்ணுதுன்னா ஒரு அங்கீகாரத்தை நோக்கி அலையுது. அது என்னன்றது ரொம்ப விரிவாக பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சடங்குகளோட முக்கியத்துவம் எதுக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா, ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஜமானர். இந்த எஜமானர் அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து வருது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எஜமான்னா ரஜினிகாந்த் எஜமான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எஜமான் கால் அடி மண் எடுத்து நெத்தியில பூசி கொள்வோம். எஜமான்னா ஒரு ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மையிலே அந்த வார்த்தை வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் கிடையாது. யஜ்யமான், யஜ்யத்துக்கின் தலைவன். ஒரு யாகம், அந்த யாகத்தோட தலைவன் அப்படிங்கிறது தான் யஜ்யமான். அதுதான் யஜ்யமான்றது தான் எஜமான். எஜமானசிய அப்படின்லாம் வருது இல்லை, அதுல இருந்தால் வந்த வார்த்தை. அதாவது பார்ப்பனர்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, உன்னை முக்கியத்துவம் கொடுத்து உன்னை ஒரு முக்கியமான ஆளாக காமிச்சா சந்தோஷம் விடுவாங்க எல்லாரும். அப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது வந்தோடனே தாலி கட்டுப்பா, கட்டிட்டியா, போங்கப்பா அப்படின்னு சொன்னா சப்பையா இருக்கு. இது எதுக்கு நீ நாங்களே பண்ணிப்போம்ல. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, உலகம் முழுவதும் திருமணங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் தான் நடக்கும்.
எல்லா நாட்டிலையும் போய் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் சாயங்காலத்தில் தான் நடக்கும், காலையில் நடக்காது. நம்ம ஊரில் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால வச்சுருவாங்க. அதில் வேறு என்ன சொல்லுவாங்கன்னா, தாலி கட்டுற வேற பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்கணும்ன்றாங்க. நான்லாம் என் கல்யாணத்தில் நல்லா பொங்கல் வடையெல்லாம் சாப்பிட்டு தான் போய் தாலி கட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்க. அதை விட்டுரு, இங்கே இதுக்கு வருவோம். இந்த சாயங்காலம் நடத்துகிற திருமணம் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவ திருமணங்களையும் பாருங்கள், சாயங்காலமாக சர்ச்சில் கூப்பிடுவாங்க, ஃபாதர் வருவார், எல்லோரும் வருவாங்க, வேலையை அதாவது எல்லாரும் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காருவாங்க, கல்யாணம் நடக்கும். இஸ்லாமிய திருமணங்களையும் பாருங்கள் அப்படிதான் இருக்கும். அதாவது கல்யாணன்ற ப்ராசஸ் ஒன்று பண்ணுறாங்கல்ல, பண்ணோடனே முதல் வேலையாக 2 பேரையும் கூட்டு போய் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க, உங்கள் வேலையை ஆரம்பிக்க போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு தானே கல்யாணமே பண்ணுறாங்க, வேறு எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம். இது தமிழர்கள் திருமணம்னு நான் பார்த்த ஒரு வகையான திருமணத்தில் சொல்கிறதா இருந்தால், கிராமப்புறங்களில் நான் பார்த்துருக்குறேன். அங்கே எப்படி திருமணம் நடக்கும்னா, சாயங்காலம் நடக்கும். அது திருமணம்னே சொல்ல மாட்டாங்க, ஒலுசை அப்படிம்பாங்க. நெல்லை மாவட்ட பக்கத்தில் ஒலுசை வச்சுருக்கு அப்படிம்பாங்க. ஒலுசை வச்சுருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது. பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சுருவாங்க. தாலி கட்டுறதுலாம் கிடையாது. கேம்ஸ் எல்லாம் நடக்கும். 2 பேரையும் கொஞ்சம் கேஷுவல் ஆகிறதுக்கு கேம்ஸ் எல்லாம் நடக்கும். என்ன பண்ணுவாங்க, ஒரு குடத்துக்குள்ளே ஒரு மோதிரத்தை போட்டு 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு தேடி எடுக்கிறீங்க எடுங்கம்பாங்க. அப்பளத்தை எடுத்து தலையில் போட்டு அடியே அப்படிம்பாங்க. இப்படிலாம் கேம்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லாம் ஒரு கொஞ்சம் நேரம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு துணியை கொடுத்து இதுதான் தொட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை கொடுப்பாங்க. அந்த பொம்மையை அதான் உங்கள் குழந்தை, அதை போட்டு தொட்டில் போட்டு ஆட்டுங்க. அதாவது 2 பேரும் ஃப்ரெண்டாக மாறுங்க, ஃப்ரெண்ட்லியாக ஆகுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்படி நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்கணும், அந்த குழந்தைங்க எல்லாரும் காசு போடுங்கப்பா அப்படிம்பாங்க. உடனே அந்த துணியிலேயே எல்லாரும் காசு போடுவாங்க. அவங்களுக்கு என்ன போடணும்னு தோணுதோ அந்த அமௌண்ட்டை போடுவாங்க. மொய்யெல்லாம் கிடையாது, சும்மா ஆளுக்கு ஏதோ போடுற பரிசுகள் மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த துணியெல்லாம் மூட்டை கட்டி ஒரு பொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு வெத்தலை பொட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே துணியை வச்சு மூடி பொண்ணு கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. உட்காந்தோடனே ஒரு நோட் எடுப்பாங்க. எடுத்து என்னெல்லாம் ஜாமான் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கப்பா அப்படிம்பாங்க. உடனே முதல்ல மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க, நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. பொண்ணுக்கு இந்த ஜாமான்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒரு ட்ரங்க் பொட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம், அது இந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்துடும், அந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்துடும், அவங்க ஒரு வருஷம் சொல்லுவாங்க. பாய் தலானிலாம். அதே மாதிரி இந்த சைடில் பொண்ணு வீட்டில் நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க பண்ண, அவங்க ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க. 2த்தையும் அந்த பொருள்லாம் இங்கே இருக்காப்பா வைங்கப்பா. ஆன் த ஸ்பாட்டு செக் பண்ணி நோட்டில் 2 பேரையும் கையெழுத்து வாங்கி அந்த நோட்டை பொதுவாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சது, சாப்பிட்டு எல்லாரும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. இவ்வளோதான் திருமணமாக இருந்தது. இது அப்புறம் இந்த பார்ப்பனியம் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் இந்த காலையிலேருந்தே ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த நெல்லை மாவட்டத்தில் பார்த்தோன்னா இப்போவும் அந்த ஒலுசைன்ற விஷயம் இருக்குது. ஆனால் அது எப்போ நடக்குதுன்னா, காலையில் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் திரும்ப செய்வாங்க. அப்புறம் பாலும் பழம் சாப்பிட்றது அது இதுன்னு இதெல்லாம வச்சுருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நீ அவனுக்கு ஊட்டு, அவனுக்கு நீ ஊட்டுன்னா அதை அந்நியமாக இருக்கக்கூடியவரில் கொஞ்சம் நெருக்கமாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்களாக அது மட்டும்தான் இருக்கும். இந்த பார்ப்பன திருமணம் வந்த பிறகுதான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மட்டும் இல்லை, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, பொண்ணோட தாய் மாமா, ஆமா, மாப்பிள்ளையோட தாய் மாமா, ஆமா, தாய் மாமான்ற ஒரு மேட்டர் முன்னாடி இருந்ததுன்னா இருந்தது. தமிழர் முறை எப்படி திருமணத்துல தாய் மாமான்ற அந்த விஷயம் ரொம்ப மோசமானது. இல்லை, அது எதுக்கு வந்ததுன்னா, அந்த காலத்துல வந்தது எப்படின்னு கேட்டோம்னா, வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா எவனை நம்பி அனுப்புறது? மாப்பிள்ளையோட தாய் மாமான்னா அந்த பொண்ணுக்கு அப்பா முறையாயிடுது. அதனால அவரை நம்பி கூப்பிட்டு வரலாம். பிளஸ் அவர் அவரோட தங்கையோ அக்காவோ அந்த மாப்பிள்ளையோட அம்மாவா வேற இருக்காங்க. அதனால அவர் தன்னுடைய தங்கைக்கோ அக்காவுக்கோ துரோகம் பண்ண மாட்டாரு. ஏன்னா பொண்ணழைப்பு விழான்னே சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பெண் அழைப்பு தான். பத்திரிக்கையில் பெண் அழைப்புன்னு போட்டு ஈவினிங் டைம் போட்டிருக்கோம், காலையில முகூர்த்தம். பொண்ணை கூப்பிட்டு வர்றதுன்னா அதை நம்பி கூப்பிட்டு அனுப்புறது வேற யாரும் அனுப்ப முடியும்னா தாய் மாமா கண்டிப்பா அனுப்பலாம். அவர் ஏமாத்திட மாட்டார். வேற யாரையா அனுப்புனா அவன் அப்படியே கூட்டிட்டு போய் தனியா வேற ஊர்ல போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சானா என்ன பண்றது அப்படின்ற பயத்தினால சில சடங்குகள் அதெல்லாம் பிராக்டிக்கலான விஷயங்கள். தாய் மாமான்றதே நம்ம இன்னொரு நாள் தனியா பேசுவோம்.
இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த திருமண சடங்குகள் மூலமாக பார்ப்பனர்கள் இந்த 2 குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் முக்கியமானவர்களாக மேடை ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அதில் மயங்கி தான் இவங்க இந்த சடங்குகளை விட்டு இவங்களால வர முடியல. திருமணத்துக்கு என்ன தேவை? ஆக்சுவலாக பொண்ணு மாப்பிள்ளையே மாலை போட்டிருப்பாங்க, பொண்ணோட அம்மா அப்பாவும் மாலை போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறமும் 2 சைடு அப்பா அம்மாவும் மாலையை போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக மந்திரம் சொல்லி, அப்போ என்ன ஆகுதுன்னா கொடுக்குற காசு இருக்குல்ல, அப்பா நமக்கு ஒன்று கொடுத்தாங்கப்பா நமக்கு ஒன்று கொடுத்தாங்கப்பா அப்படின்னு இந்த அகாடமி அவார்ட்ஸ் மாதிரி இந்த மயிலாப்பூர் அகாடமின்னு ஒன்று இருக்கு. அங்கே 10,000 ரூபா கொடுத்தனா அவார்டு தருவாங்க. போய் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லாருக்கும் அவார்டு, வந்த எல்லாருமே அவார்டு வாங்க வந்தவங்க தான். எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு எல்லாருக்கும் அவார்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் மந்திரத்தை சொல்லி தட்சணை வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தட்சணை வாங்கிட்டு உட்காந்துட்டு போயிரு. இந்த பார்ப்பனர்கள் தட்சணை வாங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் இந்த திருமண சடங்குகள் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸாக காட்டும்போது என்னவோ பண்ணுறாருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களை ரொம்ப நேரம் மேடையில் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபீல் வந்து 100க்கு 90-95% பேருக்கு அவங்களோட திருமண மேடையும் அல்ல அவங்களோட பிள்ளைங்களோட திருமண மேடையும் தவிர வேற மேடையே அவங்களுக்கு கிடைக்காது. ஒருத்தர் எழுத்தாளராக இருப்பார், அவர் புத்தகம் வெளியிடும்போது அவர் மேடையில் உட்காருவார். ஒருத்தர் கவிஞராக இருப்பார், கவிதை வாசிப்பார், மேடையில் உட்காருவார். ஒருத்தர் ஏதாவது ஒரு சாதனை செஞ்சுருப்பார், அவரை பாராட்டி ஒரு மேடை அமைச்சு அவருக்கு விருது வழங்குவாங்க. அப்போ யாருக்கு வேற எந்த மேடையுமே கிடைக்கல அப்படின்னா தத்தியா தண்டமா தான் குடும்பம் தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு சுயநலமாகவே வாழ்ந்துட்டு போறாங்கல்ல, சமுதாயத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல். அவர்களுக்கு வேற எந்த மேடையுமே கிடைக்காது. அவங்களுக்கு 2 மேடை தான் கிடைக்கும். ஒன்று அவங்களோட சொந்த திருமண மேடை, இன்னொன்று அவங்க பிள்ளைங்களோட திருமண மேடை. இதை தாண்டி வேற எந்த மேடையும் கிடைக்காது. ஒரு பெரியார் ஒரு சுயமரியாதை திருமணத்தில் ஒரு விஷயம் பேசுகிறாரு. அதாவது எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு குடிகாரன் குடித்து விட்டு தாறுமாறாக நடப்பது போல செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த திருமண செலவுகள் அவங்களுடைய பொருளாதார நிலை வந்து தெரியும். அதுக்குள்ள யாருமே மேரேஜ் பண்றது கிடையாது. ஒரு மேரேஜ் பண்றதுன்றது வந்து கம்பல்சரி எல்லாருமே காசு கடன் வாங்கி தான் பண்றாங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க. இப்போ இந்த திருமண செலவுகள் அதை பண்ணிட்டு அந்த ஒரு பொண்ணும் பையன் மேல அந்த கடனை சுமத்துவது, இல்ல தான் அப்பாவே அந்த கடனை ஏத்துக்குவது, இந்த திருமண செலவுகளை எப்படி பாக்குறீங்க? பைத்தியகாரத்தனமா இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. பராசக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கும் பண்டேரி பாய்க்கும் திருமணம் பற்றி பேச்சு வரும். ஆமாம், இன்னும் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கிறதே அப்படிமா உடனே சிவாஜி சொல்கிற மாதிரி வரும். திருமணத்துக்கு என்ன தேவை? மணப்பெண்ணும் மணமகனும் தேவை, 2 மாலைகள் தேவை என்றால் ஒரு பேச்சாளரை வைத்துக் கொள்ளலாம். இதை தாண்டி வேறு என்ன தேவை இருக்கிறது? அவ்வளோதான் திருமணத்துக்கு வேணும். திருமணத்துக்கு என்ன வேணும்? பொண்ணு மாப்பிள்ளை வேணும், 2 பேருக்கும் மாற்றிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்காக மாற்றிக்கிறதுக்கு 2 மாலை வேணும், அவ்வளோதான். வேற எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 2 திருமணங்கள் நான் சொல்ல. என் நண்பரோட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து டிகிரி படிச்சுட்டு இருந்தா, லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சது. சரிம்மா டிகிரி முடிச்சுக்கோ அப்படின்னு. டிகிரி முடிஞ்சது. என்ன பண்ணார், ஆசிரியர் வீரமணிக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி பொண்ணுக்கு இது கல்யாணம், காதல் திருமணம் தான், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சரி வந்துடுறேன். ஆசிரியர் நேராக அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். திருமண பதிவாளரை கேட்டுக்கிட்டாங்க, அதுக்கு ஃபீஸ் கேட்டாங்க. வீட்டுக்கு அவரும் வந்தார். வீட்டில் வேற யாரும் கிடையாது, விளக்கு இலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆசிரியர் 2 பேருக்கும் மாலை எடுத்து கொடுத்தாரு. 2 பேரும் மாலை மாற்றிக்கிட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்துலாம் பண்ணல. அவர் சார் பதிவாளர், ஆமாம் நான் கல்யாணத்தை பார்த்தேன்னா அவர் எழுதி கையெழுத்து போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் மறுநாள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு சொந்த ஊருக்கு போனார். திருவாரூர் தான் சொந்த ஊர். எதுக்காகனா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவங்க அம்மாவால் நடக்க முடியாது. அம்மாட்ட மட்டும் பொண்ணு மாப்பிள்ளையை காட்டுவோன்னு மறுபடியும் போனாங்க. அங்கே போனோடனே அவங்க அம்மா ஏன் முன்னாடி மாலை மாற்ற சொல்லு அப்படின்றாங்க. அதனால இன்னொரு 2 மாலை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி 2 பேரும் மாலை மாற்றிக்கிட்டாங்க. அவ்வளோதான் திருமணம். இப்போ குழந்தை 2 பிள்ளை இருக்கு. அந்த பொண்ணு இன்னும் படிச்சுட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு பிஜி படிச்சுட்டு இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும், ரெகுலர் காலேஜில். இது ஓட்டுருக்கு. இன்னொருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட், அவர் திருமணம். யாரும் ஆசிரியர் கூட வரல, அவரும் மணப்பெண்ணும் பெரியார் நினைவிடம் இருக்குல்ல திடல்ல உள்ளே போனாங்க.
2 மாலையை மாற்றிக்கிட்டாங்க. மாற்றிக்கிட்டு அங்கேயே ஒரு செல்ஃபி எடுத்தாங்க. ஃபேஸ்புக்கில் போட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க. இவர் வக்கீல். மணமகள் யார் தெரியுமா? அவங்க MBBS டாக்டர். அவங்கெல்லாம் அப்போ கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, நம்மளுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை வந்து ஒரு கிராண்டா நான் என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லுறது, என் பையன் கல்யாணம்ல அவன் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு. பிள்ளைங்க கூப்பிட்டா வேணா கல்யாணத்துக்கு போங்க. அதுக்கு மேலே கல்யாணத்தில் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அது அவங்க லைஃப், அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கங்க. கல்யாணத்துக்கு செலவுன்றதெல்லாம் வந்து எதனால நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சுய அரிப்பு. இன்னொன்று, சொந்தக்காரன் எவனையாவது வெறுப்பேற்றணுன்றக்காக நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொந்தக்காரனை பிடிக்காது. கண்டிப்பாக எல்லாவனுக்கும் ஏதோ ஒரு சொந்தக்காரனை பிடிக்காது. அவனை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே அவனை விட நான் நிறைய செலவு பண்ணுறேன், அவனை வெறுப்பேற்றணுன்னு தான் நீ செலவு பண்ணுற. அவன் வந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவான், என்னத்தை பெருசாக பண்ண அந்த பாயசத்தில் உப்பு இல்லை அப்படின்ட்டு போயிடுவான் அவன் கடைசியில். இதுதான் நடக்குது. நீ நினச்சி லட்சக்கணக்காக கடன் வாங்கி செலவு பண்ணது எதுக்காகன்னா உன் பொண்ணுக்காகவோ உன் பையனுக்காகவோ இல்லை, யாரோ உனக்கு பிடிக்காத ஒரு சொந்தக்காரனை வெறுப்பேற்றுறதுக்காக நீ பண்ணியிருக்க. அவனுடைய யோக்கியத லட்சணம் என்ன, அவனுடைய அறிவு லட்சணம் என்ன, அதை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ திருமணத்துக்கு முன்பு யாரோ ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருது நம்ம ரியல் லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். அவன் நல்லா தெரியும் அவன் ஒரு குடிகாரன், அவன் வேலைக்கே போக மாட்டான் அப்படின்றது. ஆனால் நம்ம சொந்தக்கார பையன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நம்ம தம்பி தானே அப்படின்ட்டு தாய் மாமான்ற முறையில் இருந்து கல்யாணம் பண்ணுறது, ஒரு ஒரு சமூகத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் அதான் அந்த யோக்கிய லட்சணம் அறிவு லட்சணம் இல்லாமல் அந்த திருமணம் பண்ணுறாங்கள, அதெல்லாம் எப்படி புரிஞ்சு? வேற ஒன்றுமே கிடையாதுமா. சாதின்னு ஒன்று. இப்போ வேர்டு யூஸ் பண்ணிருக்கியா? வேர்டு யூஸ் பண்ற வேர்டை நீ தான் கண்டுபிடிச்சியா? இல்லை, எதையுமே நம்ம கண்டுபிடிச்சதான் நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ சாதியை யார் கண்டுபிடிச்சா? சரி, இப்படி வர வேர்டு யூஸ் பண்றதுனால யாருக்கு லாபம்? வேர்டு யூஸ் பண்றதுனால யாருக்கு லாபம்? வேர்டை கண்டுபிடிச்ச மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு லாபம். இப்போ அப்படியே இங்க வா, நீ சாதியை யூஸ் பண்ற, அதுல உனக்கு சில வசதிகள் இருக்கு. நீ தத்தியா இருந்தா கூட ஒரே சாதின்றதுனால பொண்ணு குத்துருவாங்க. ஆனா இந்த சாதியை கண்டுபிடிச்சவர் யாரு? பார்ப்பனர். அவரு ப்ரோக்ராம் எழுதி வச்சாரு, நீங்க அதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆணவ கொலையில இருந்து எல்லாமே அந்த ப்ரோக்ராமர் எழுதி வச்ச விஷயம். நீங்க எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல தான் இருக்கீங்க. இல்லை, இப்போ மாயவரத்தில் வந்து ஒரு இரட்டை படுகொலை நடந்தது, ஆணவ படுகொலை தான். அதை ஒட்டி ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து நம்ம ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும், அந்த குரல்கள் வந்து வலுவாக எழும்பிட்டு இருக்கு. கடந்த திமுக ஆட்சியிலே வந்து அதுக்கான குழுலாம் அமைக்கப்பட்டது KN பாஷா அவருடைய தலைமையில். ஆனால் இந்த பக்கம் இப்போ அதே திமுக கூட்டணியில் இருந்த கருணாஸ் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது மாதிரி சட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு KN பாஷா கிட்டேயே மனு கொடுக்குறாரு. இந்த மோகன்ஜி சத்திரியன் அவர்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா, 18 வயசு, அதான் 21 வயசோ 18 வயசு வர வரைக்கும் வந்து வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ண உடனே எங்க வீட்டு பொண்ணுங்களை கூட்டின்னு போயிடுறாங்க அப்படின்ற நாடக காதல் மறுபடியும் அது உள்ள வந்துடுது. இப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுங்கன்றீங்க, ஏன்ப்பா அறிவு பத்தி யோசிக்கணும், ஏன் யோக்கியதை பத்தி யோசிக்கணும்? லவ் பண்ணிட்டு உடன் போ கல்யாணம் பண்ணுன்றீங்க. அதுவும் ஒரு பழந்தமிழ் முறை தான். ஆனா வந்து எங்க வீட்டு பொண்ணுங்களை ஏமாத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வருதுல்ல. இது திரும்ப நம்ம சொல்லியாச்சுமா. காரணம் என்னன்னா, பெண்களை வந்து நீங்க ஒரு மனித உயிராக மதிப்பது இல்லை. நம்ம பல முறை சொல்லிட்டோம். 18 வயசு வரை காத்திருக்கிறாங்க, எங்க வீட்டு பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எவனா சொல்றானா? பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றான். ஏன்னா நீ இப்போ பையனை வந்து பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான்றத கூட அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அதை பண்ணுது. அதாவது உன்னோட மேல இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆண் வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டான். அந்த சமுதாயம் என்னை ஏத்துக்குச்சின்னு சந்தோஷப்படுவாங்க. உன்னோட கீழே இருக்க சமுதாயத்துல இருந்த ஆண் வந்தால் மட்டும்தான் அந்த பேச்சே வரும். அப்பவும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட சில இடத்துல ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. சாதி வந்து பின்புலம் கம்மியாக இருந்ததுன்னா. என்ன ஒரு பிரச்சனைன்னா, இவர்களுக்கு பெண்களை இன்னமும் ஒரு மனித உயிராக மதிக்க தெரியவதில்லை. நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா, என் பையன் எப்போ கூகுளில் சேர்ந்தானோ
அப்படியே என் பையனை தூக்கிட்டு போயிட்டா அந்த பொண்ணு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. என் பையன் நல்லா படம் நச்சுன்னு தான் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போனான். அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகலப்பா. பொதுவாக உள்ள ஒரு விஷயம் பார்ப்போம். பொண்ணை தூக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு எந்த பொண்ணை பையனை தூக்கிட்டு ஓடி போயிட்டான்னு எந்த பொண்ணை பார்த்து யாரும் சொல்றது இல்லை. பொண்ணை தூக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதாவது பொண்ணை தன் வீட்டு பொருளாக பார்க்குறாங்க. தான் வீட்டில் வச்சிருக்க ஆடு மாடு மாதிரி அது ஒரு உயிர் உள்ள ஒரு ஜடம், அவ்வளோதான். அதுக்கு மனிதத்தன்மைக்கும் எதுக்கும் சம்பந்தமாக இவர்கள் பார்ப்பதில்லைன்றதுனால தான் இவர்களுக்கு அந்த ஆணவ படுகொலைக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர்றது கஷ்டமா? நானே சொல்றேன் கஷ்டம். ஏன் தெரியுமா? ஆணவ படுகொலையில பெரும்பாலும் கொல்லப்படுவது பட்டியலினத்தவர். ஆனா பட்டியலினத்தவர்கள் மட்டும்தான் கொல்லப்படுகிறார்களா? அப்போ எந்த சட்டத்தின் கீழே இவங்களை கொண்டு வர்றதுன்றதுதான் இது குழப்பமே. இது நம்ம இன்னொரு நாள் தனியா பேச வேண்டிய ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. இப்போ இந்த ஜாதி ஆணவ படுகொலை குறித்துலாம் நம்ம ஏற்கனவே பகவத்கீதை அந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறோம், அதை கூட பார்க்கலாம். நம்ம இறுதியாக ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வருவோம்னா, இப்போது குழந்தை திருமணத்தை பற்றி பேசிட்டோம். பழந்தமிழர் பழங்காலத்தில் வந்து எப்படி திருமணங்கள் நடந்தது, தாலி, அப்படி சிலப்பதிகாரம், அதெல்லாம் எல்லாமே பேசிட்டு வந்துட்டோம். ப்ரோ, தமிழ் முறைப்படி திருமணம் அது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அப்போ எப்படிதான் அதை ஏமாற்று வேலைன்னு நான் சொல்லலை, புரியாத ஒரு பகுத்தறிவு. அது பகுத்தறிவுனா என்னன்னு புரியாம அவங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு புரோகிதரை வச்சு திருமணம் பண்ணா அவர் ஒரு மெத்தடு சொல்லுவாரு. அந்த மெத்தடு வந்து இந்த சாதிக்கு பிடிக்கல, இந்த சாதி சொல்ற மெத்தடு அந்த சாதிக்கு பிடிக்கல. அப்போ சாதி என்றது ஏதோ ஒரு சடங்குகளை ஒரு முறையில் சொல்றாங்க. இந்த சடங்குகள் இந்த பார்ப்பனரை வச்சுக்கிறதுனால தானே வருது, அதனால பார்ப்பனர் வேணாம், அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்கிறாங்க. அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். உண்மையிலே என்ன இடத்துக்கு போகணும்னா எந்த சடங்கும் தேவையில்லைன்ற இடத்துக்கு போகணும். இப்போ அதுக்கு ஒரு மாடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னாடி ஆட்சி செய்தவர்கள், திராவிட இயக்கம். இது அது உங்களுக்கு திராவிட ஒவ்வாமை காரணமாக அந்த மாடல் வேணான்னு நாங்கள் தமிழர் மாடல்னு புதுசான ரீஇன்வென்ட் பண்றேன்னு போறீங்க. இப்போ என்ன மாடல் அது? சுயமரியாதை திருமணம், சீர்திருத்த திருமணம்னா என்ன? ஒன்றும் கிடையாது. எந்த சடங்கும் பண்ணாதன்றது மட்டும்தான் திருமணம். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எந்த சடங்கும் தேவையில்லை என்பதுதான். ஆணும் பெண்ணும் ஒரு திருமண ஒப்பந்தத்தில் இணைவதற்கு எந்த சடங்கும் தேவையில்லை. இப்போ என்னோட திருமணம் நடந்தது, இவ்வளோ பேசுறியா, நீ என்னடா பிடுங்கின அப்படின்னு கேட்கலாம். நல்ல நியாயமான கேள்வி. நீ தாலி கட்டினியானா? ஆமாம் கட்டினேன். நான் அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லணும்னு கேமரா முன்னாடி பொய்யெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரோகிதர் இல்லாத, சடங்குகள் இல்லாத திருமணத்துக்கு 2 குடும்பத்தை சம்மதிக்க வைக்கிறதே எனக்கு 7 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் 2 நாள் ஆகல, 7 வருஷம் ஆச்சு. என்னது அரேஞ்சு மேரேஜ், காதல் திருமணமும் கிடையாது, எந்த அரேஞ்சு மேரேஜ், அதுக்கு 7 வருஷம் ஆச்சு. அப்போ அதிகபட்சமாக என்னால் முடிஞ்சது புரோகிதர் இல்லாத, சடங்குகள் இல்லாத திருமணம். மாலை மாற்றிக்கொள்வதற்கு மேலே தாலியை கட்டணும், அவ்வளோதான். இப்போ என் பொண்ணு சொல்ல தாலியெல்லாம் முக்கியமான, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, நான் கழட்டி வச்சேன்னா நீ எடுத்து வித்துட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படி அவங்க நக்கல் அடிக்கிற அளவுக்கு அவங்களும் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய மேரேஜ் மராத்தான் அப்படி மாதிரி. நான் என்னுடைய திருமண அனுபவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க பண்ண திருமணங்களை பற்றியும் சொன்னேன். நான் போய் அட்டன் பண்ண திருமணங்களை பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் சொன்னேன். கமெண்ட்ல வந்து உங்கள் திருமணம் எப்படி நடந்தது, கண்டிப்பாக தமிழ் முறைப்படி, சுயமரியாதை முறைப்படி, வைதிக முறைப்படி அப்படின்லாம் இது வசந்தது அது தாழ்ந்ததுலாம் நான் சொல்ல மாட்டேன். சடங்குகள் உங்களை முட்டாளாக்கும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. உங்கள் திருமணம் எந்த முறையில் நடந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். பெரும்பான்மையானவர்கள் எப்படி செய்கிறாங்க திருமணம் அப்படின்னு நானும் புரிஞ்சுப்பேன். சடங்குகளை விட்டுருங்க, அவ்வளோதான். அந்த சடங்குன்னு நீ உன்னை கொண்டு வரும்போதே அந்த சடங்குகளை நடத்துவதற்குன்னு ஒருத்தன் வருவான், அதை ஒருத்தன் ஆர்கனைஸ் பண்ணணும்ல. அப்பவே வந்து ஹைரார்கி வந்துடுது. அப்போ ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் கீழேன்றது வந்துடுது. எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக. அதுதான் பராசக்தியில் சொன்ன வசனம் தான். நாங்கள் எங்கள் திருமணத்தில் என்ன பண்ணோம், ஒரு உறுதிமொழி ஏற்பு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாரு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு திமுக வட்ட செயலாளர் அவர் தான் எழுதி கொண்டாந்து கொடுத்தாரு. கிருஷ்ணவேல் ஆகிய நான் இன்று முதல் இவரை எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். அதே மாதிரி அவங்க வாசிச்சாங்க, மாலை மாற்றிட்டோம், கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்து எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க.
சாப்பிட்டு அதோட எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளவுதான் திருமணம். சடங்குகளை நீங்க தவிர்க்கணும். அப்படிங்கிற சடங்குகள் பூராமே உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆழ்மனது ஆர்வம் இருக்கா, சமூக செயல்பாட்டில் ஈடுபடுங்க. மக்கள் உங்களுக்கு மேடை அமைச்சு கொடுப்பாங்க. அந்த மேடையில் நீங்க உட்காரும்போது அதான் சார் என்னது, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், நீயே மாலை வாங்கி போட்டுக்கூடாது, ஒரு மாற்று குறையாத தங்கம் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். அப்படி நீ நடந்துக்கோ, நீ எதிர்பார்க்கக்கூடிய மேடை அங்கீகாரம் திருமணம் இல்லாமல் உனக்கு கிடைக்கும். திருமண மேடையில் போய் அங்கீகாரம் தேடாத. நான் சொன்ன 2 திருமணங்கள் எப்படி நடந்தது, 3 திருமணங்கள் சொல்லிட்டேன். எந்த கல்யாண மண்டபத்தில் தான் நடந்தது. அது எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அதெல்லாம் மற்றதெல்லாம் ஓகே. நான் பல பேர் கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களெல்லாம் நான் கூப்பிடணும், அதுக்கு நாம கல்யாண மண்டபத்தில் வச்சுதான் ஆகணும். இப்போ பாரு சங்கரா வந்து சாப்பாடு செலவு கம்மி பண்ணிட்டான் அப்படின்னு அப்புறம் என்ன அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்ட்டு. அதனால திருமண மண்டபத்தில் நடந்தது. மற்றபடி திருமண சடங்குன்றது வேற எதுவுமே கிடையாது. 2 நிமிஷம் நான் வாசிக்கிறேன், 2 நிமிஷம் அவங்க வாசிக்கிறாங்க, மாலை மாத்திரம், திருமணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்த எல்லாரும் எனக்கு விபூதி பூசினாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆசீர்வதிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். எங்கள் திருமணத்தில் நானும் என் மனைவியும் யார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கலை. பொண்ணு மாப்பிள்ளை அப்பா காலில் விழுங்க, பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மா காலில் விழுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் சடங்குகள். என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறது தான். இல்லை பாட்டி யார் காலையும் விழாது, அப்பா அம்மா காலிலே விழாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, அப்போ தாத்தா காலில் விழுவுது, பாட்டி காலில் விழுவுது, யார் காலையும் விழக்கூடாது. கை கொடுத்து பழகுங்க, கட்டி அணைத்து பழகுங்க, சமமாக நடத்தி பழகுங்க. சரியா? வயதில் ஒருத்தர் மூத்தவர்ன்றதுக்காகவே அவர் காலில் விழக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்கள்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து யாருமே வந்து இன்னொருத்தர் வந்து தன்னுடைய காலில் வந்து விழக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோருமே குற்றங்களும் நல்ல குணங்களும் நிறைந்த கலந்த மனிதர்கள். அப்போ மனிதர்களை மனிதர்களாக பாருங்க. சடங்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல். சக்கரத்தை நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு வட்டமாக இருக்கிறதுக்கு பதிலாக ஓவல் ஷேப்பில் சக்கரம் போடலாமான்னுலாம் போட்டிங்கன்னா அந்த சக்கரம் வண்டி ஓடாது. ஏற்கனவே ஒரு சக்கரம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, வட்ட சக்கரம்னு. அது என்னது, சுயமரியாதை திருமணம்னு. இதில் அதுக்கு பேர் திராவிட திருமணம் கிடையாது. அதை சொன்னது பெரியாருன்றதுக்காக அது வந்து திராவிடம், நாங்கள் தமிழ் திருமணம் அப்படின்னு போகிறேன்னு புதுசாக சக்கரத்தை மறுபடியும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் சடங்குகளை பண்ணுறேன்னு அங்கே வந்து நாங்கள் யாகம் வளர்த்தோன்றீங்க. அதுவே பைத்தியக்காரத்தனம்னா அதை தாண்டி இன்னொரு பைத்தியக்காரத்தனத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சடங்குகள் வரும்போதே அறிவுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அரண்யத்திற்கு வந்து பழையத்தில் பண்ணிக்க ரொம்ப நன்றிடா. நன்றி.